என்னடாச்சுன்னா ஒரு நீ குருமூர்த்தி பேச்ச கேட்டு எலெக்ஷன் நின்ன திமுக 200க்கு 200 அடிக்கும்டா, சும்மா இருக்கடா. ஆக்சுவலா உண்மை என்னன்னா 234 நக்கல்யா அவனுக்கு. இங்க எனக்கு பொறுப்பு கொடுக்கறதுலாம் ஓகே, இவர் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவரு அதான் மாநிலத்திலேயே நான் இருந்துக்கிறேங்கிறாரு. ஐயா அங்குசாமி வேணவே வேணாம், பேனரில் தனியாக தாமரை. ஓபிஎஸ் வராதுன்னே சொல்றாங்க. இவ்வளவு எதிர்ப்புகளை சம்பாதிச்ச ஒரே பிஜேபி தலைவன் என் தானே தலைவன் அண்ணாமலைதான். பட்டங்களை வாங்கி தரும் பதவியும் வேண்டாம். என்னோட ராசி நல்ல ராசி. யாருக்கு? யாரோட ராசி? ராசிதான் கை ராசிதான், முகமே ராசிதான். யாரு? குருமூர்த்தியா? திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா? எங்கடா பல வருஷமா இந்த பர்னிச்சர் எதுக்குமே யூஸ் இல்லாம இருந்துச்சு. குருமூர்த்தி சந்திப்புன்னு கமெண்ட்ல சொல்லிட்டாங்க, நீ குருமூர்த்தி பேச்ச கேட்டு எலெக்ஷன் நின்ன திமுக 200க்கு 200 அடிக்கும்டா, சும்மா இருக்கடா. ஆக்சுவலா உண்மை என்னன்னா 234 நக்கல்யா அவனுக்கு. குருமூர்த்தி என்னமோ ஊடகங்கள்லாம் என்னமோ குருமூர்த்தியை சந்தித்தார், குருமூர்த்தியிடம் ஆலோசனை செய்தார், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. போய் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா தொடர்ச்சியா வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் நல்லாவே தெரியும், குருமூர்த்தி மாதிரியான நபர்கள் சொல்றதை கேட்டா அது வந்து ஓடித்தே அது அப்படிங்கிறது தெரியும். அதை தாண்டி ஆர்எஸ்எஸ்னுடைய மீட்டிங் ஒன்று நடந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு தகவல். ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் சிலரை சந்திப்பதற்காக அங்க போயிருக்கிறார். 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு என்று குருமூர்த்தி அவர்களும் அங்கே இருந்திருக்கிறார். அவங்க ஹோட்டலுக்கு வர மாட்டாங்களா? இல்ல, அவங்க எப்பவுமே தனியா அவங்க ஒரு லாபி இருக்குல்ல, அவங்க தனியா தானே சந்திப்பாங்க. குருமூர்த்தி முன்னாடியா? குருமூர்த்தி வீடு வந்து அது ஒரு பாயிண்ட் ஆஃப் மீட்டிங் பாயிண்ட், அவ்வளவுதான். குருமூர்த்தி டீ குடுத்துட்டு வெளியே நிப்பாராக்கும். இல்ல குருமூர்த்தி தான் இருப்பாரு. குருமூர்த்தி சொல்லக்கூடிய ஆலோசனை தான் பிரதானம்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? குருமூர்த்தி குடுக்குற டீயவே குடிக்க மாட்டாங்க. குருமூர்த்தி சொன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே கேட்க மாட்டாங்கன்றதுதான் அரசியல் யதார்த்தம். இல்ல, குருமூர்த்தி சொல்வதனுடைய விளைவுகள் என்பது வந்து பிரம்மாண்ட பேரழிவுகளா இருக்கலாம். ஆனா அவர் சொல்றது நடக்குது இல்ல. நம்ம டிமானிட்டைசேஷனுக்கு பின்னாடி தான் வேலை பார்த்துருக்கு மூளை. ஏங்க அது மாபெரும் தோல்வி, அவமானம்னு பிஜேபியே முடிவு பண்ணிட்டாங்க. அது சரி, இவர் சொல்றத நம்பி 100 நாள்ல வந்து என்னை உயிரோட கொளுத்துன்னு வேற அவர் பேட்டி கொடுத்து அதெல்லாம் ஒரு ஓரமா வைங்க. நம்ம வந்து வெறுமனே வந்து தட்டையா குருமூர்த்தின்னு அவங்க எல்லாம் விமர்சிக்கிறாங்க, அப்படி எடுத்துக்காதீங்க. குருமூர்த்தி தொட்ட பர்னிச்சர்கள் ஏதாவது உருப்படியா இருக்கு அப்படின்னு பன்னீர்செல்வம் நல்லா தானே இருக்காரு. எங்க இருக்காரு இப்ப சொல்லுங்க? அவர் பேச்ச கேட்டு அந்த கட்சியை விட்டு வெளியில வந்து தர்ம யுத்தம்னு ஒண்ணு பண்ணி என்னைக்கு என்ன நிலைமை அவருக்கு நிலைமையை பாருங்க. ஒண்ணு சசிகலா, சாக்கடை சசிகலான்னு அவர் பேர் வச்சாரு. உண்மையிலே பொலிட்டிக்கலா அந்த வார்த்தையில் நம்மளுக்கு உடன்பாடே கிடையாது. அது அயோக்கியத்தனமான ஒரு வார்த்தை. குருமூர்த்தின்னு சொல்றது எப்படி அபத்தமானது, தப்பானது. அதே போல அவங்களையும் அப்படி பயன்படுத்தி இருக்க கூடாது. ஆனா அன்னைக்கு அதை பேசினப்ப அதிமுக காரர்கள் எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து அதை கண்டிச்சோம். ஆமா சொன்னாரு. அவருக்கு மட்டும் அந்த பிரிவிலேஜ் உண்டு. சசிகலாவை சாக்கடை தனியா இருந்தாலும் ஊத்தி நம்ம ஆமா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் உண்டு. அவர் வந்து அதை சொன்னாரு. இப்ப சசிகலாவை அப்படி சொன்னவர் கூட சேர்த்துக்கணும்னு சொன்னாரு. அந்த பர்னிச்சர் இப்ப எங்க இருக்கிறாங்க? சசிகலா அப்படிங்கிற அந்த அரசியல் பொருள், அரசியல் நபர், அரசியல் முகம் எங்க இருக்கிறாங்க? கிடையாது, வீட்டுல இருக்காங்க. ரஜினிகாந்த் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு, எங்க இருக்கிறாரு? சன் பிக்சர்ஸ் ஆபீஸ்ல சம்பள பாக்கியில நிக்கிறாரு. சம்பள பாக்கிலாம் கிடையாது, இல்ல சம்பளம் வாங்குறதுக்கு நிக்கிறாரு. அப்படி சொல்லுங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு அடுத்த நேரம் 2ல நிக்கிறாரு. ஜெயிலர் 2 வருஷத்துக்கு 2 படம். அவ்வளவுதான் போகாதீங்க. என் தானே தலைவி ஜெயதீபா குருமூர்த்தி அண்ணன் தொட்ட தங்கம் தான். அவங்க பாவங்க அந்த கொடநாடு பங்களா வாங்கிட்டு மெயின்டெனன்ஸ் பண்றது காசு இல்லாம டிரைவர் வேற ஏமாத்திட்டாரு. குருமூர்த்தி ஐயா தொட்டது எல்லாம் அதனுடைய நிலைகள் எல்லாம் என்னவா இருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு குருமூர்த்தி சொல்லுவதை கேட்பதற்கு அமித்ஷா போகவில்லை, குருமூர்த்தியிடம் ஆலோசனை கேட்பதற்கு போகவில்லை. இதை நான் மட்டும் சொல்லல,
சாணக்கியா ரங்கராஜ பாண்டேக்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு தொழில் போட்டி இருக்கு. துக்ளக்கா சாணக்கியாவான்னு இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா நாங்க தான் நிக்கணும் அப்படின்னு சாணக்கியா விரும்புகிறார். அப்ப அவர் வந்து குருமூர்த்தியை சந்திப்பு குறித்து கேட்டபோது மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மாலை தான் குருமூர்த்தியை சந்திக்கிறதா இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது குருமூர்த்திட்ட ஆலோசனை கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தான் நேத்து சொன்னாரு. பாவம் இன்னைக்கு வந்து என்ன உருள போறாருன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே போய் சந்திப்பு நடந்தது. RSS சார்ந்த நபர்கள் முக்கிய நிர்வாகிகள் பலரும் அங்க இருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த சந்திப்பு நடந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் வரக்கூடிய தகவல். குருமூர்த்திக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு நினைச்சு குருமூர்த்தியை அந்த அதாவது திண்ணையில கடந்தவனுக்கு திருக்குன்னு வந்த வாழ்க்கை மாதிரி யாராவது எடுத்துட்டு வந்து குருமூர்த்திக்கு லைம்லைட் கொடுக்கணும்னு நினைச்சா பேசிக்கலாம், தப்பு இல்லை. இல்ல இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி குருமூர்த்தி சொல்றத கேட்கிற மாதிரி நம்ம ஒரு பிளே பண்ணுவோம். நம்ம தப்பா தான் பிளே பண்ணுவோம்னு எல்லாரும் நம்புவாங்க. அப்ப நம்ம வேற ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. அது அவங்க முடிவு சொல்றவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. குருமூர்த்தி வகைராக்களுக்கு உங்க எடுக்கிற ஸ்டெப் தெரிஞ்சு போயிரும்ல. இல்லன்னா குருமூர்த்தியை கன்வின்ஸ் பண்றதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா? ஏன்னா குருமூர்த்தி வந்து அண்ணாமலைக்கு எதிராக ரிப்போர்ட் அடிச்சுட்டு இருக்காரு. அப்பனா நேத்தியா அண்ணாமலை அங்க போனாரு? அதனாலதானே போனாரு. ஐயா எந்த அண்ணாமலை? நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். 6500 ரூபாய் டிக்கெட்டு இண்டிகோல ஏறி போயிட்டு என்னை பத்தி கம்ப்ளைண்ட் அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு குருமூர்த்தி பங்காளி அவர் பேர் SV சேகர் அவரை பார்த்து சொன்னாப்ல. அவரு இலகணேசன் வீட்டு கல்யாணத்துக்கு வரலாம், மம்தா வீடு 6500 ரூபாய் டிக்கெட் எல்லாம் போட வேண்டாம், 1000 ரூபாய் கேப் எடுத்து அறிவாலயம் போயிட்டு அவர் இடத்துக்கு ஏத்த மாதிரி அவர் வாழ்க்கைலாம் வந்து பச்சோந்தி தோத்து போகும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி. வாழ்க்கைன்னா அப்படி வாழனியா? 4 பால் பாக்கெட் வேணும்னாலும் வீட்டுக்கு வரும். நாளைக்கே பிரச்சனைனாலும் அறிவாலயத்துக்கு போய் நிக்கிறாங்க. யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் நின்றணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு விதி. அவங்க அதை வந்து பைலாவாவே அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அது ஒரு பக்கம். நம்ம வேற பக்கம் போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. அப்ப அண்ணாமலை வந்து முந்திர நாளே போய் குருமூர்த்தி அவர்கள்ட்ட சுகர் இல்லாத டீ, உப்பு பிஸ்கட்டு இதெல்லாம் தான் நாளைக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு எதுவும் பேசுறதுக்கு போனாரா? கிடையாது. அப்ப அவர் போய் அவருடைய கருத்துக்கள், அவருடைய ஒப்பீனியன்ஸை சொல்ல போனாரு. ஏன்னா குருமூர்த்தி வீட்டுல பல RSS காரர்கள் இருக்கிறாங்க. காலையில இருந்து குருமூர்த்தி வீட்டு வாசல்ல கேமரா பூரா நிக்குது. உள்ள வேற யாரும் போன மாதிரி தெரியல. அப்ப முன்னாள் நாளே கூட்டு வந்து பதுங்கி வச்சிருக்காங்களா? அவங்கள கூப்பிட்டு போய் அண்ணாமலை எதுவும் சந்திச்சு பேசினாரா? இல்ல எனக்கு மண்டல தலைவர் பதவி போட்டு கொடுங்க. இல்ல அவங்க வந்து தென் மண்டலம் அந்த மாதிரி கேக்குறாங்களாம். தென் மண்டல அமைப்பு செயலாளர் அது அஞ்சானந்தன் அழகிரி. அது இல்ல, இவங்க பாஜகல ஏதோ தென்மண்டலம் தென்னகம் அந்த மாதிரி ஏதோ கேட்பாங்க போல் இருக்கு அண்ணாமலைக்கு. அது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். அண்ணாமலையை போய் அண்ணாமலை போய் குருமூர்த்தியை பார்த்தாரு. அதற்கு பிறகு அமித்ஷா போய் குருமூர்த்தியை பார்க்கிறாரு. அப்படிங்கறதெல்லாம் வந்து குருமூர்த்தி அப்படிங்கிற நபர் மட்டுமல்லாது அவர்களுக்குள்ளான ஒரு சந்திப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பொருள் எடுத்து பார்க்கணும். மீட்டிங் அப்படின்றது நடக்கிறதுக்கு முன்னாடி மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர் மாற்றம் அது உறுதி செய்யப்பட்டு விட்டது. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த 4 மணி நிலவரப்படி வேட்புமனு தாக்கலை வேறு யாரும் பண்ணாததால் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் அப்படிங்கிறது தான் முடிவாக போகிறது. 1 மணி நேரம் தான் வேட்புமனு தாக்கல்? இல்ல அவங்க 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் வேட்புமனு தாக்கல். 2 மணி நேரம் அந்த நேரம் பார்த்துருந்தாங்க. 2 மணிக்கு வேட்புமனு தாக்கல் ஆரம்பிச்சாங்க. ஆமா, அவர் தான் காலையில அரிசி மிதிக்கல வலதுகால் எடுத்து வச்சு தொட்டுக்கு முட்டுல போனாரு. அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் பாருங்க அந்த வேட்புமனு தாக்கலை யாரெல்லாம் பண்ணது. வானதி அக்கா வரல, கமலிசை அக்கா. ஆனா அக்கா பேர் சொல்லிட்டாங்க. அக்கா பேர் இருக்கு, கையெழுத்து போட்டாங்க. அண்ணாமலை, எல்முருகன் எல்லாருமே யாரெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு எதிரானவர்களோ எல்லாரும் கையெழுத்து போட்டு நயினார் நாகேந்திரன். மிஸ் ஆனது யாருன்னா காரைக்குடியும் கன்னியாகுமரியும் மிஸ். இப்ப பொன்னார் இருந்தாரு. அதுல பொன்னார் பேரும் அதுல இருக்கு. அப்படியா? ஆமா, பேர் இருக்கு. ஆள் வரல, ஆனா பேர் இருக்கு. அவங்க எல்லாருமே முன்மொழி. காரைக்குடியாது எச்ராஜா தலைமையில் எச்ராஜா அந்த இடத்துல இருந்தாரு. ஸ்பாட்ல இருந்தாரு. அவங்க எல்லாரும் முன்மொழியா, எல்லாரும் முன்னிலையில, எந்த ஊரு கொத்தனாரா இருந்தாலும் எல்லாரும் ஒன்றுதான் போட்டு அவங்க எல்லாருமே ஓகே பண்ணி சிக்னேச்சர் கொடுத்துறாங்க. அண்ணாமலை மட்டும்தான் இந்த பேருக்குள்ள ஏன் வந்தாருன்னா, எல்லாரும் கையெழுத்து போட்டாச்சு, நீங்க மட்டும் கையெழுத்து போடலன்னா இது பூரா வேற கோஷ்டின்னு தெரிஞ்சு மரியாதையா கையெழுத்து தனிக்கட்சி தொடர்றாங்க. ஏற்கனவே சொல்றாங்க கையெழுத்து போடலன்னா முற்றியது அதிருப்தி அப்படியே அடிச்சிருவாங்க. போடுவோமே விருப்ப மனு தாக்கல் இப்படி கையில கொடுத்த உடனே அண்ணாமலை இப்படி நீங்க கொடுத்த உடனே அப்படின்ட்டு இப்படி போயிட்டாப்ல. சலக்க மேக்கிங் லாங் ஃபேஸும் பாங்க அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே ஆன்றாப்ல. அண்ணாமலை பல இடங்கள்ல முயற்சி பண்ணி பார்த்தாரு. முதல் நாள் வரைக்கும் மேங்களூர்லாம் போனாராம். நம்ம அவருக்கு இவ்வளவு நாள் பாஜக தலைவரா இருந்து நம்மளுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காரு.
நம்ம அவருக்கு ஏதாவது ஸ்பாகு புக் பண்ணி கொடுத்து அனுப்பி விடணும். எதுக்கு? முதுகு பெண்ட் எடுக்கிறதுக்கு. இப்படி குனிஞ்சது தாங்க இப்படியே ஆயுர்வேதிக் மசாஜ். அண்ணா கொஞ்சம் நிமிர்ந்து நில்லுங்கண்ணா, நீங்க ஐபிஎஸ்னா. எங்க பாட்டிக்கு ஒரு 80 வயசு ஆகுது. அவங்க வயசானவங்க, அதனால தோல் எல்லாம் சுருங்கிடும். இப்படியே தான் போறாரு. அது வந்து அமித்ஷா இருக்கும்போது இந்த கவுண்டமணி காமெடியில ஒண்ணு வரும், கைய கட்டிடுவாங்க, சதக் சதக்கு கட்டிடுவாங்க, இப்படியே சுத்துவாங்க. அந்த மாதிரி சுத்துறாங்க. ஒரு கொஞ்ச நாள்ல அந்த இதுவும் சுலுக்கும் எடுத்துருவாங்க. ஏன்னா அவர் இப்போ போயிட்டாருன்னா அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் தனியாவர்த்தனம் பண்ணுவாரு. இப்ப நயினார் தரப்பு வந்து இதுக்கு பிறகு என்ன பேசுறாங்கன்னு தெரியும்ல. அண்ணாமலையை வந்து பாஜக விட்டு டிஎம்கேல போய் சேரலாம்னா அவர் இல்ல, நீங்க எனக்கு பொறுப்பு கொடுக்கறதுலாம் ஓகே, இவர் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவரு அதான் மாநிலத்திலேயே நான் இருந்துக்கிறேங்கிறாரு. ஐயா அங்குசாமி வேணவே வேணாம், என்ன போஸ்டிங் வேணாலும் கொடுத்து இங்க இருந்து தூக்கிருங்க. இங்க இருந்துகிட்டு வார் ரூமை வச்சுக்கிட்டு இவர் வேற ஏதாவது படாத பாடுபடுத்தி கட்சி நல்லா போறதுக்கு எந்தாவது ஒரு முயற்சி எடுத்தோம்னா சாண் ஏறினா முளம் சறுக்கி விட்டுருவாப்புல. இவரை வச்சுக்கிட்டு நம்மளால மேய்க்க முடியாது, தயவு செஞ்சு அவருக்கு வேற ஏதாவது போஸ்டிங் போட்டு கூட எடுத்துருங்க அப்படின்றதுதான் நயினாருக்கு ஆதரவாக கையெழுத்து போட்ட முக்கிய சகாக்கள், பெரிய பெரிய மூர்த்திகளுடைய முடிவாக இருக்கிறது. பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறதையும் அமித்ஷா வச்சு பிளான் போட்டாங்க. ரொம்ப நேரமா எடுக்கிறாங்க. மீன்கள் விற்கப்படும், நல்ல மீன்கள் விற்கப்படும், விற்கப்படும், இங்கு இங்கு விற்கப்படும், விற்கப்படும். என்ன போர்டு டெம்ப்ளேட் எடுக்கிறேன். எத்தனை 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 ஐயோ என்னென்னமோ மாறிடுச்சு பாஸ். வரிசையா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்டிஏ அலைன்ஸ் அப்படின்னு வச்சாங்க. அதுக்கு பிறகு என்டிஏ அலைன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு கருப்பா ஒரு பேக்ரவுண்ட், லாவெண்டர் கலர்ல ஒரு பேக்ரவுண்ட் வச்சாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு தாமரை படத்தை போட்டு ஒரு ஃபுல் ஸ்லைடையும் மாத்திட்டாங்க. எழுதின நியூஸ் சொல்லுங்க. அதுக்கு தற்போது பாஜகவின் சின்னமான தாமரை புகைப்படத்துடன் பேனர் ஒளிபரப்பு அப்படின்னு போட்டிருந்தாங்க. மேல தலைப்பு, அதுக்கு பேனரில் தனியாக தாமரை. என்டிஏ ஆரம்பிச்சு தாமரை தனியா வந்து நிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதுல கூத்து. அதுக்கு பிறகு இன்னொரு ஸ்லைட போட்டு அதுல அண்ணாமலை இந்த பக்கம் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு சிரிக்கிற மாதிரி வச்சுட்டு மேல நயினாருடைய படம், எல்முருகனோட படம்னு ஒரு 4 படத்தை வச்சுட்டாங்க. அது வழக்கமா அவங்க இந்த சட்டமன்ற, அவர் என்ன பொறுப்பு, சட்டமன்ற தலைவரா, பாஜக சட்டமன்ற குழு தலைவர், அவர் அந்த படம், அதனால அந்த இடத்துல வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒரு மினிஸ்டர் பொறுப்பு கொடுத்துருக்கிறதுனால எல்முருகன் வச்சிருக்காங்க. அதனால அந்த போட்டோல இருக்கக்கூடிய ஜூம் பண்ணி பத்திரிகையாளர்கள் பூரா பேரும் நயினாரின் படம் இடம்பெற்றது, நயினாரே போன் பண்ணி சொல்லியிருப்பாரு, நம்ம படம் ஒண்ணு வருது, நியூஸை ஏத்துங்க ஏத்துங்க, வேற யாரை வேட்புமனு தாக்கல் பண்ண, அவரும் எடப்பாடி மாதிரி படம் வருது அப்படி அவர் ஒரு பக்கம் அதை போட்டாரு. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது மேடையில 7 சேர் போட்டு அப்புறமேட்டுக்கு அது 6 சேரா மாத்தி அப்புறம் 5 சேரா மாத்தி இப்ப எத்தனை சேர் மீட்டிங்க்கு முன்னாடி உட்கார வைக்க போறாங்கன்னே தெரியாம அடி 11 மணி நிலவரம், 12 மணி நிலவரம். யாருப்பா இது? போன முறை வந்து இதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் வராததால் 7 இருக்கைகளில் யார் யார் உட்கார போகிறார்கள் என்று ஒரே குழப்பம். அதுல நியூஸ் எப்படின்னா, பாஜக வந்து ஐடிசில மீட்டிங், அமித்ஷா தங்கி இருக்கிற இடத்துல நியூஸ் பிரஸ் மீட். ஐடிசினா சேரட் கம்பெனில இல்ல, அந்த ஹோட்டல், அங்க வந்து மீட்டிங். நியூஸ் பைட் எங்கெங்கெல்லாம் கேமரா யூனிட், எடப்பாடி வீட்டு வாசல்ல கேமரா யூனிட், கதவை திறக்காத எடப்பாடி. பொதுவாக பங்குனி உத்தரத்தில் ஊருக்கு போகும் எடப்பாடி நீண்ட விடுமுறையின் போதும் ஊருக்கு போகாமல் கதவை பூட்டி உள்ளுக்குள்ளே இருப்பதாக தகவல். இப்ப என்னன்னா, கூட்டணி கட்சியிலிருந்து ஜி.கே. வாசனை சந்திக்க போகிறார். ஜி.கே. வாசனை சந்திக்கிறதுல ஒரு நியூஸா? ஜி.கே. வாசன் போன் போட்டா காலையில வெள்ளனையா இறங்கி ரிசீவ் பண்றதுல இருந்து ரிட்டர்ன் கேப் ஏத்தி விடுறது வரைக்கும் கூடவே நிப்பாப்ல. அவரு சாதாரண பொட்டியடி பையங்கயா அப்படின்னு நித்யானந்தா சொல்ற மாதிரி ஒரே ஒரு குருக்கள் வருகிறாருன்னு அவர் மட்டும்தான் கூட்டணிக்கு வந்திருக்காரு. வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் வருவார்கள் இந்த நியூஸை கிளப்பினது யார்? 7 சேர் போட்டிருக்காங்கன்னு உடனே எல்லாரும் வருவாங்க. இவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன கேட்கிறோம், டிடிவி தினகரன் அவர்களுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை அப்படின்னா உண்மையிலே அது வந்து வருத்தத்துக்குரிய செய்தி. அவருக்கு சரியில்லைன்னா ஆமா, ஏன்னா 2 ஊடகங்கள்ல செய்தி வெளியிடுறாங்க. நியூஸ் தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆஞ்சியோ அவருக்கு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. அது அபிஷியலா கொடுத்திருக்காங்க. இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. அப்ப அவங்க அதை சொல்றாங்க, ஒருத்தருடைய தனிப்பட்ட மருத்துவ காரணங்களை சொல்லக்கூடாது. நான் கூட லிபர்ட்டில பேட்டி கொடுத்தேன், உடம்பு சரியில்லைன்னு தான் கொடுக்க முடியும், அவ்வளவுதான். இப்ப அது என்னன்னா உண்மையிலே அதுவா இருக்கு அப்படின்னு பட்சத்துல நம்மளுக்கு பிரச்சனை இல்லை.
அது வந்து அவர் மாறி வரணும், அவர் உடல் நலம் பாதிக்கப்படாம இருக்கணும் அப்படிங்கறத நம்முடைய விருப்பம். பத்திரிகையாளர்களை பாய்ந்து கடிக்காமல் ரொம்ப புன்னகையோடு பதில் சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அதனால அவர் அப்படியே அவர் பாஞ்சு கடிச்சாலும் பிரச்சனை இல்லை. மனிதர், சக மனிதர். அவர் உடல் நலம் வந்து ஆரோக்கியம் குன்றி இருக்கிறார் அப்படின்னா மீண்டு வரணும். அது நம்மளுடைய நல்ல கருத்தை பகிர்ந்து. ஓகே, இப்ப அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நார்மல் செக்அப் அப்படின்னாங்க. ஏங்க நான் என்ன கேட்கிறேன், அமித்ஷா இன்னைக்கு வர்றாருன்னு தெரியுது, இன்னைக்கு என்ன அப்படி நார்மல் செக்கப்புக்கு போகணும்? நார்மல் செக்கப் சரியே ஒரு நாள் தள்ளி வைக்க மாட்டேன். இப்ப நான் வந்து ராமச்சந்திரா ஃபுல் பாடி செக்கப் எடுக்க போறேன் அப்படின்னு இன்னைக்கு இருக்கு. எங்க சார் ஓனர் வந்து போன் பண்ணி மில்டன் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இன்னைக்கா நம்ம ஹெல்த் செக்அப் எடுக்கிறேன்னு சொல்றேன். நான் நார்மல் ஹெல்த் செக்அப் தானே சார், நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்துருவோம்ல. இதை போய் வலசரவாக்க ராவணங்குடியில கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நார்மலா இருக்கிறவருக்கு எதுக்கு செக்கப்புங்கிறேன். அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம்ப்பா. நீங்க அந்த கேள்வியை மறந்துருக்கலாம். அவர் என்ன பிளைட்லயா போனாரு, ஏரோப்ளேன் மோடுன்னு சொல்றீங்க? அது மாதிரிதான் நார்மலா இருக்கிறவருக்கு எதுக்கு செக்கப் கேட்பாங்க. என் அண்ணன் தினகரன் நார்மலா இருக்கிறாரு. அண்ணா சித்தப்பாவா? அவரு சித்தப்பா பையனா? அண்ணனா தான் இருக்கும். ஓகே, இப்ப நார்மல் ரொட்டீன் செக்கப்புக்கு அமித்ஷா இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிற அன்னைக்கு போக வேண்டிய தேவை எங்க இருந்து வருகிறது? அப்ப அவர் எஸ்கேப் ஆக முடிவு எடுத்துட்டார் ஒரு பக்கம். ஓகே, ஓபிஎஸ் எல்லாம் கண்ணை காட்டினாலே ஓடி வந்து நிப்பாப்ல. அவர் வரல. ஏன் வரல? ஓபிஎஸ் வராதுன்னே சொல்றாங்க. ஒரே ஒரு குறுக்கள் இருக்கிறார்ன்றதோட ஜி.கே. வாசன் மட்டும் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய செய்தி. அப்ப என்டிஏ என்று போடப்பட்ட பேனர் எதற்காக போடப்பட்டது? தாமரை என்பது தனியாக படர விடப்பட்டது. ஏன் படர விடப்பட்டது? இப்ப இதனாலதான் நெட்டிசன்கள் என்ன பண்றாங்க, நல்ல மீன்கள் விற்கப்படும்னு போர்டு போட்ட மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய நிலைமை என்பது இவ்வளவு கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது. ஒரு பிரஸ் மீட்டை சொன்ன நேரத்துக்கு ஒருத்தரால ஆர்கனைஸ் பண்ணி, யாரு? ஒன்றிய உள்துறை அமைச்சர், யாரு? சாணக்கியர் அமித்ஷா. அவர் திட்டமிட்டபடி, என்டிஏன்னு திட்டமிட்டபடி. ஏன்னா நம்ம சொல்லல, அவங்க தான் சொன்னாங்க. அவங்க வந்து 12 மணிக்கு பிரஸ் மீட்னாங்க, 12 மணிக்கு என்டிஏன்னு தான் போட்டாங்க. அப்ப என்டிஏவா தான் திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதையே ஒழுங்கா நடத்த முடியலையே. தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருக்குன்னு சொன்னா அண்ணாமலையே இனிமே சிரிப்பாப்ல, இதுவரைக்கும் சிரிக்க மாட்டாப்ல. ஏன்னா அவர் பொறுப்பு. இனிமே வரப்போறது பூரா பக்கத்துல அண்ணாமலை பார்த்துருச்சாங்க. அந்த மாதிரி நைனாரை பார்த்து அண்ணாமலை சிரிப்பாங்க. ஒரே கூத்துதான். ஜாலியா இருக்கும் பிரான்ஸ். இன்னும் இந்த எலெக்ஷன் வரைக்கும் சம பண்றது. என்டிஏ கிடையாது, முன்னாடி ஒரு ஈ விட்டுட்டாங்க. முடிவு அலைன்ஸ் அப்படி வச்சுக்கலாம். இப்ப அப்படியாக அந்த நிலைமை போய் கொண்டிருக்கிறது. எடப்பாடி மாஸ்காட்டியதாக இருக்கிறாரா? இப்ப ஏங்க, அதாவது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் யாராக இருக்க வேண்டும் என்பதை கடந்த காலங்களில் திராவிட இயக்கங்கள் தீர்மானித்தது. ஆமாவா இல்லையா? சரி, காங்கிரஸுக்கும் சரி பிஜேபிக்கும் சரி மாநில தலைவரா இவர் இருந்தார்னா தான் நம்மளுக்கு கண்ட்ரோலா இருப்பாங்க, கூட்டணி கரெக்டா இருக்கும், கட்சி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்றத திராவிட இயக்கங்கள் கடந்த காலங்களில் செய்து காட்டியது. எடப்பாடி பழனிசாமி தான் அந்த பவரை விட்டு கொடுத்தார். கடந்த காலத்தில் அண்ணாமலையை அந்த பொறுப்பிற்கு கொண்டு வரும்போது அவர் ரொம்ப அப்பர் ஹேண்ட் எடுக்காம விட்டு அவர் வந்து அது என்ன சொல்லுவாங்க, பவர்லெஸ்ஸா இருந்ததால, சோடை போனதால அண்ணாமலையை ஓவரா ஆட விட்டு பாஜக தன்னுடைய அப்பர் ஹேண்டை எடுத்துச்சு. இன்னைக்கு தானே வளர்த்து விட்ட ஒரு நபர் தன்னுக்கு ஈக்குவலாக வளர்ந்து வந்து நிற்கிறேன்ற பேர்ல நம்முடைய கூட்டணி விஷயங்களையும் நம்மை குறித்தும் நம்முடைய தலைவர்கள் குறித்தும் மோசமாக பேசுகிறார் அப்படின்னும் போது லைட்டா ஒரு இக்கு வச்சு இவர் இருந்தாருன்னா கூட்டணி பேச முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அண்ணாமலையை விரட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வரவேற்க வேண்டிய ஒரு செய்தி. இவனே அதிமுக அண்ணாமலையை விரட்டுறதுக்கு தான் டெல்லிக்கே போய் பார்த்துட்டு வந்துட்டார்ல. அண்ணாமலையை விரட்டுறதுக்கு எடப்பாடி மட்டும் வேலை பார்க்கல, அதை விட ஃபுல் எஃபர்ட் நான் போட்டிருக்கிறேன்னு வானதி அக்கா எந்திரிச்சு பாக்குறாங்க. என்ன சொன்னீங்க இப்ப நம்ம பேசணும்னா டக்குன்னு எட்டி பார்ப்பாங்க. வானதியா? அதை விட சீனியர் ஒருத்தர் இருக்கு. நான் மட்டும் என்னடா சும்மா இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கியா? பினான்ஸ் மினிஸ்ட்ரியில உட்கார்ந்து இருக்கேன்னு நினைச்சியா? நான் வைக்கிறது பூராமே 5 ஷாட் வேட்டா இருக்கும். நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க, கேடி ராகவன் இருக்கிறாரு, குருமூர்த்தி இருக்கிறாரு, எஸ்வி சேகர் இருக்கிறாரு, வானதி சீனிவாசன் இருக்கிறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க, எச் ராஜா இருக்காரு, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு, ஆளுநராக இருக்கக்கூடிய இலகணேசன் இருக்கிறாரு, என்ன எந்நேரம் நம்மளுக்கு குறுக்க இவ்வளவு எதிர்ப்புகளை சம்பாதிச்ச ஒரே பிஜேபி தலைவன் என் தானே தலைவன் அண்ணாமலைதான். பட்டங்களை வாங்கி தரும் பதவியும் வேண்டாம்.
அதை தாண்டி இந்த கட்சியை நான் வளர்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சும்மா டுமாங்கொலிங்கிறத கட்சிக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும், மேல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். புதுசா வரக்கூடிய மோங்களை புறத்தையும் சேர்த்திருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு அது வந்து ஆர்கானிக்கான ஓட் பேங்க் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அவங்க ஓட்டு போட முடியாதுங்க, பூரா ஜெயில இருக்கிறாங்க, ஆறுத்துல சேர்த்தாங்க, ஜெயில இருக்கிறாங்க. அக்யூஸ்டுகள் ஒரு பக்கம், இன்னொன்னு அந்த ஃப்ளோட்டிங் கிரௌடும்பாங்கல்ல, இந்த நாம் தமிழருக்கு வந்துட்டு போகும் வரப்போக அந்த மாதிரி கிரௌட வந்து அண்ணாமலை கூப்பிட்டுருக்கிறாருன்னு கேட்டா கூப்பிட்டுருக்கிறாரு. ஆனா பிஜேபி மாதிரியான கட்சிகளுக்கு ஹார்ட் கோரா அவங்களுடைய சித்தாந்தத்தை பேசக்கூடிய நபர்கள் தான் எல்லா இடங்கள்லயும் அவங்க கிரௌடா ஃபீல் பண்ற இடம். தமிழ்நாட்டுல அந்த சித்தாந்தத்துக்கே வேறு பிடிக்கிறதுக்கு இங்க மண்ணு தயாரா இல்லை, ஏன்னா அது பெரியார் மண்ணா இருக்கு. அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லாததால அந்த கேப்பை மட்டும்தான் அண்ணாமலை ஃபில் பண்ணாரு. நம்மளுக்கு வந்து சித்தாந்த பிடிப்பு இங்க வராது, ரன்னிங் கிரௌடை மட்டும் நம்ம இழுத்துட்டு வர்றதுக்கு சாகசங்கள் பேசுவது, நல்ல மீன்கள் விற்கப்படும்னு போர்டு வைக்கிறது, சீமான் மாதிரி அடிச்சு விடுறது, விஜய் மாதிரி தற்குறித்தனமா பேசுறது, இந்த மாதிரி சில வேலைகளை பார்த்தோம்னா புதுசா இருக்கிறவனை பூரா கூப்பிட்டுக்கிறலாம், தேர்தல் மாத்திக்கிறலாம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி செய்தார். அது வந்து பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காது பிஜேபி. இப்பெல்லாம் இந்த வியாபாரம் தானே போய்கிட்டு இருக்கு. அந்த வியாபாரத்துக்கு எட்டு போட்டு இப்போ உட்கார வச்சுட்டாங்க. அதனால சுமூகமா எது நடந்தாலும் அது நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே அப்படிங்கிற இடத்துல தான் நடந்திருக்கிறது. இனிமே நயினாருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான சவால்கள். அதை அடுத்தடுத்த பேட்டிகளில் நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா நயினார் தன்னை வந்து முழு RSS பிஜேபி நபராக உணர்ந்து அவரால் செயல்பட முடியுமான்னு கேட்டா வாய்ப்பில்லை. அப்பா அங்க என்ன நயினார் ஐயா அண்ணன் நல்லா இருக்கீங்களானே, எடப்பாடிட்ட சீட்டு பேசும்போது நயினார்லாம் வேற லெவல்ல இருப்பாப்ல. அண்ணே நீங்க பார்த்து 15 கொடுத்தா கூட எனக்கு பரவாயில்ல. நம்ம புரட்சி தலைவர் என்ன சொல்லி இருக்கிறாரு நயினார் அப்படின்னா போதும், நான் உங்கள் வீட்டு பிள்ளை. நான் உங்களுக்கு போன் பண்ணேன், அந்த நம்பர் தான் இப்ப வச்சிருக்காரான்னு தெரியல, ஆனா ரொம்ப ரீசெண்டா நான் கால் பண்ணேன், நான் உங்கள் வீட்டு பிள்ளை. அவர் பாட்டு வந்து எப்பவுமே எம்ஜிஆர் பாடல்கள் தான் அவருக்கு ஃபேவரட், எம்ஜிஆருடைய விசுவாசி தானே. அது குறித்து யார் இந்த நயினார் அப்படிங்கறத நம்முடைய சந்தோஷ் பஞ்ச்ல ஒரு வீடியோவா நாளைக்கு வெளியிடுவாங்க. அது குறித்தும் நீங்க நயினார் பாலாஜியை பத்தி வரும், மீனாட்சி அம்மன் கோயில் லேண்டர் காட்சி சேர்க்க சொல்லியிருக்கோம். அந்த தாம்பரம் பச்சை சிறக்காச்சு ஐயா அது பேர் என்ன, EQ போட்டு கொடுத்த டிக்கெட் வரைக்கும் அதுல இருக்கு, கவலைப்படாதீங்க வந்துருங்க. அந்த EQ எப்படி வெளியே வந்துச்சுன்றதுக்கும் இன்னைக்கு மூக்கி தொங்கி போனதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்படி பல சம்பவங்கள் நகைச்சுவையாக நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு லென்த்தான ஒரு வீடியோவாகவும் இது மாதிரி இருக்கு. ஆமா, RSS வந்து நயினாரை ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் கூட RSS பழைய ஃபார்முலா தான் நயினாரை இப்ப கொண்டு வர்றது. அது RSS ஒத்துக்கலைனாலும் அமித்ஷா அந்த RSS பழைய டெக்னிக் தான். ஃபோர்ஸான ஒரு லீடருக்கு பிறகு அதை விட ஃபோர்ஸா இறங்குறத விட அதை விட சாந்தமான ஒரு முகம் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நயினாருக்கு இப்போது உப்பு தடவி இருக்கிறார்கள். விரைவில் உப்பு கண்டமாக்கி அதை குழம்பு வைத்து விடுவார்கள் அப்படின்றது வந்து அனைவருக்கும் அறிந்த உண்மை. அதனால் வந்து நயினார் வந்து இதை வச்சு அவங்க பிளான் பண்றது என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு முக்குளத்தோர் கன்சல்டேஷனை கொண்டு வந்துடலாம். இல்ல இதுல வந்து ஒரு பிளான் இருக்கு. அதிமுக கோட்டை விட்ட முக்குளத்தோர் வாக்களை வந்து நயினாரை வச்சு அப்படி வளர்ச்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்கு. ரொம்ப கொடூரமான பிளான் அது. ஆமா, ஆனா முக்குளத்தோர் சமுதாயம் வந்து ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம், RB உதயகுமார், செல்வராஜ் போன்ற ஆட்களை வந்து சசிகலா, டிடி தினகரன் எல்லோரும் எப்படியெல்லாம் பழிவாங்கப்பட்டார்கள் பாஜகவால்ங்கிறத தெளிவா உணர்ந்த சமூகம். அதனால அவங்க தே ஆர் வெரி கிளவர் அண்ட் கிளியர். ஆமா, இன்னொன்னு அந்த சமூகம் வந்து முன்னேற்றத்திற்காக இப்போ வந்து கொஞ்சம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற சமூகங்கள்ல ஒரு முக்கியமான பின்னணி. அப்ப அண்ணாமலையை பதவி நீக்கம் பண்ணதுனால கவுண்டர்களுடைய பகையை சம்பாதிக்கிறாங்களா, கவுண்டர்களை கிள்ளுக்கிரியா பயன்படுத்துறாங்கன்னு ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்களா? அது வந்து என்னப்பா இப்படி சிக்கலா மாட்டி விடுறீங்க? இல்ல அது என்னன்றத சொல்றேன். இப்ப நிர்மலா சீதாராமனை வந்து கோயம்புத்தூருக்கு கூட்டிட்டு வரும் போதெல்லாம் ஏதாவது பஞ்சாயத்து ஆகுது. அது எப்படி பஞ்சாயத்து ஆகுது? கோயம்புத்தூருக்கு வரும்போதெல்லாம் பஞ்சாயத்து ஆகுது எப்படி? அதுல உங்களுக்கு டவுட் எதுவும் வரல? அதுல அந்த அன்னபூர்ணா ஓனர் அவரெல்லாம் RSSக்கே இடம் கொடுக்குறாரு, அவர் எந்திரிச்சு கேள்வி கேட்கிறாரு எப்படி? அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ அண்ணாமலை யார்கிட்ட பேசினாராங்கிற மாதிரியான அப்ப வந்து யாரு மூலமா எந்த சமூகத்தை கிள்ளுக்கிரியா பயன்படுத்துறாங்கன்றத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டதானே செய்வாங்க. ஆமா, அப்ப எல்லா விஷயங்களையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படி தொழில் நட்டப்பட்டதுனாலதானே அவங்க வந்து சட்ட நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக கூட்டணி அந்த ஆதரவு ஆதரிக்கிறாங்க. அண்ணாமலை தோக்குறது அதுல. ராகுல் காந்திக்கெல்லாம் வந்த கூட்டத்தை பார்க்கணுமே, மோடிக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறேன் வான்னு சொன்னாலும் வரமாட்டேன்றாங்க. ராகுல் காந்தியை பார்க்க எல்லாம் திருப்பத்துன்னு வர்றாங்க. அது ஆர்கானிக்காவும் இருந்தது அந்த பகுதியில். அப்போ இப்படியான பல்வேறு விஷயங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படிங்கிறதையும், இந்த சாதிய கணக்குகள், இதுக்கு பின்னாடி RSS போடக்கூடிய முடிச்சுகள் இன்னும் விரைவில் அவிழ்க்கப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.